ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, வரமிளகாய், தட்டி வச்ச சின்ன வெங்காயம். அப்புறம் நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பொடி வந்து மஞ்சள் தூள், கறி மசாலா, மிளகாய் தூள், சிக்கன் பவுடர், இது 4 எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வரமிளகாய் போட்டு 3 நல்லா வதக்கி விடுங்க. 2 நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது நம்ம பொடியெல்லாம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி திக் கிரேவி மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. இது நம்ம சிக்கனை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கணும். கடைசியில் தட்டி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு 15 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க. கிரேவி கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும். இன்னும் திக்காக வேணும்னா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இது மூடி போட்டு வச்சிங்கன்னா இன்னும் திக்காக வந்துடும். இப்படி வேணுங்கிறவங்க இதோட நிறுத்திக்கங்க. இன்னும் திக்காக வேணுங்கிறவங்க 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இறக்கிட்டோம்னா சிம்பிளான சிக்கன் கிரேவி தயார். கடைசியாக கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கினா சிம்பிளான சிக்கன் தயார். நம்மளோட சிம்பிள் சிக்கன் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.